வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதின் 36ஆம் வசனம் முதல் 38ஆம் वचन वरे आप लोग पढ़ेंगे मैटी के किताब पे 9वां अध्याय पे 36 वर्ष से लेके 38 तक. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு திரளான ஜனங்களை கண்டார். परमेश्वर यीशु ने बहुत सारे लोगों को देखे थे. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். आज हमारा जिंदगी में परमेश्वर हमें देखने वाले रहते हैं. நம்முடைய நிலைமையை ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். हम क्या परिस्थिति में करके परमेश्वर वो जानते हैं. நம்முடைய அருகாமை ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்முடைய அருகாமை வருகிறவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमारे आसपास रहने वाले हर हफ्ता कलीसिया आने वाले लोग आए क्या करके आप लोग देखना चाहिए. वो இந்த सिस्टर இன்னைக்கு வரல. अरे बहन जी नहीं आई है. ஐயா அந்த சகோதரர் இன்னைக்கு வரவில்லை. अरे वो भाई जी नहीं आए आज. ஏன் வரல? क्यों नहीं आए? எதுக்கு வரல? क्यों नहीं आए? நாம் சற்று ஆராய வேண்டும். हम थोड़ा सोचना चाहिए. அவர்களை பார்த்து நாம் அவர்களை விசாரிக்க வேண்டும். हम जरा देख के उनको पूछना चाहिए. என்ன சூழ்நிலை ஏன் வரல? क्या परिस्थिति क्यों नहीं आए? முடியாவிட்டால் போன் பண்ணியாவது விசாரிக்க வேண்டும். अगर नहीं होएगा तो एक कॉल करके पूछ लो. இல்லாவிட்டால் காலங்கள் அப்படிப்பட்ட கடினமான இந்த உலகத்துல வாழ்கிறோம். क्योंकि ये समय बहुत कठिनाई का समय. उस समय அப்படினால் இந்த ஆலயத்துக்கு போனா நம்ம விசாரிக்கிறார்கள் என்கிற ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாகும். एक कलीसिया में जा रहे लोग अपन को पूछने करके इसके लिए एक प्यार आता है. அப்படினால் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவராக இருக்க வேண்டும். इसके लिए अपन एक दूसरे को पूछताछ करने वाले लोग. ஏனென்றால் தேசத்தில் காணப்படுகிற பயங்கரமான எங்கு பார்த்தாலும் இந்த மழையினால பல வைரஸான ஃபீவர்கள் பல வியாதிகளை கொண்டு வருகின்றன. क्योंकि देश में देखिए बारिश के साथ बहुत सारी बीमारियां आती जा रही है. பலவீனமானவர்கள் அதிலே மாட்டிக் கொள்கிறார்கள். जिसका बल जो कमजोरी रहते हैं लोग उसमें फंस जाते हैं. ஆனா கர்த்தர் தாமே எல்லா தீமைக்கும் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். लेकिन परमेश्वर ही सारे तीमे से लेके उनको बचा के आना चाहिए. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर ही हमें बचा करने वाले हैं. அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் परमेश्वर ही अपन को ये सारे पापों பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்பிவிக்கிறவராக இருக்கிறார். सारी बीमारियों से हमें बचा के लेके आने वाले हैं. ஆண்டவராகிய இயேசு इसलिए परमेश्वर यीशु திரளான ஜனங்களை கண்டபோது इतना सारे लोगों को भीड़ वाले लोगों को देखकर எத்தனையோ ஜனங்களாக மனம் போல இருக்கிறார்கள். कई कैसे लोग कैसे भी करके अपने मन के अनुसार रहे. அந்த ஜனங்களை அவர் கண்டபோது उन लोगों को देखकर அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல लोग बिना चरवाई का बकरी की तरह தோய்ந்து போனவர்களும் उन लोग व्याकुल होकर அமே சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியா उन लोग सब बिछड़ कर हुए. அவர்கள் மேல மனதுருகினார். उनके ऊपर उन्होंने मन फिराकर அமே ஆண்டவர் தம்முடைய சீசர்களை நோக்கி சொல்லுகிறார், उन्होंने उनके चेलों को देखकर बोले थे, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, यहाँ पर फसल बहुत सारा है, ஆனா வேலையாட்களோ கொஞ்சமா पर काम இருக்கிறார்கள். करने वाले बहुत कम लोग हैं. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் इसके लिए फसल को काटने के लिए தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார். दूसरे खेतों से उनके काम करने वाले लोगों को भेजने के लिए उन्होंने विनती कर रहे हैं. அவருடைய வேலைக்காரராகிய நாம் ஒவ்வொருவரும் அமை அறுப்புக்காக வேலையாட்களாக நாம் ஆயத்தமாக வேண்டும். परमेश्वर के काम करने वाले अपन लोग उसका फसल काटेंगे. हर दिन अपन लोग तैयार होना चाहिए. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம் மூலமாய் சந்தித்து தர வல்லவராக இருக்கிறார். परमेश्वर हर एक दिन हमारे से दूसरे लोगों को देखने के लिए मदद करेंगे. தேசத்தில் காணப்படுகிற திரளான ஜனங்கள் மனம் போல் அழிந்து கொண்டு एक இருக்கிறார்கள். देश में देखने वाले बहुत सारे लोग अपने मन से नाश के रास्ते में जाते हैं. அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள். उन लोग बिना चरवाई के बकरी की तरह इसी किधर भी वैक्यूल होके जाते जा रहे हैं. அவர்களை விசாரிக்கிறவர்களாக காணப்பட उनको வேண்டும். पूछने वाले की तरह अपन लोग रहना चाहिए. அவர்களை குறித்த ஒரு மனதுருக்கம் நமக்குள்ள வேண்டும். उनके ऊपर लेके एक मन के अंदर एक बोझ अपने अंदर रहना चाहिए. காரணம் அவருடைய வாழ்க்கையில மேய்ப்பன் இல்ல, தலைவன் இல்லாதபடி அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். क्योंकि उनकी जिंदगी में उनका एक चरवाई नहीं है, उनके लिए एक नेता नहीं है. நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். अपना परमेश्वर हमारा पूछताछ करने वाला प्रभु है. ஆகையால் உங்கள் கவலையில அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. इसके लिए अपना जो भी दुख है वो सारी चीज परमेश्वर के ऊपर रख दो. நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தகப்பன். अपना परमेश्वर हमें पूछताछ करने वाला प्रभु है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 வசனம் விதமாக சொல்லுகிறது. मैथ्यू के किताब पे 14 अध्याय पे 16 वचन में ऐसा लिखा है. Matthew chapter 14 verse 14. 14 वचन पे இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி
उनको चंगा किया। அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்த அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹalleluya. हालेलुया। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர்களை ஒவ்வொருவர் மேலும் மனதுருகினார். परमेश्वर हर एक के ऊपर मन तरस कर, அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்த பொழுது அவர்களை தொட்டு சொஸ்தமாக்கினார். उन लोग सब बीमारी थे उनके ऊपर हाथ रखकर परमेश्वर ने उनको चंगाई दी। நம்முடைய ஆண்டவர் எல்லா வியாதியின் கட்டுகளை சுகமாக்குகிற தேவன். अपना परमेश्वर कोई भी बीमारी हो, सारी बीमारी से उनको चंगाई देने वाले வேதம் சொல்கிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்று வேதம் वचन சொல்கிறது. बोलते कि परमेश्वर उनका वचन बोलकर उनका जिंदगी नाश होने से बचा कर रखते हैं। சங்கீதம் 107:20 வசனம் விதமாக வாசிக்கிறோம். वचन संहिता 107 पे 20वां वचन में ऐसा पढ़ते हैं अपन लोग। ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி விடுவிக்கிறார். परमेश्वर उनका वचन बेचकर उनको नाश होने से बचाते हैं। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32 வசனம் விதமாக சொல்கிறது. मैथ्यू के किताब में 15 अध्याय में 32 वर्ड्स पे ऐसा लिखा है। இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து यीशु ने उनके चेलों को बुलाकर, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், मुझे इस बीट पर तरस आता है இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்தார்கள், क्योंकि वो 3 दिन से मेरे साथ है ஆமே இவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், और उनके पास कुछ खाने के लिए नहीं है, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடுவது எனக்கு பிரியமில்லை. और वो मैं उन्हें भूखा दिया करना नहीं चाहता हूं। ஆனபடியால் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று इसलिए वो जाने के समय वो बहुत थक जाएंगे। இயேசு அந்த ஜனங்களை திருப்தியாகும்படி அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். परमेश्वर उन लोगों को संपूर्ण होकर जाने के लिए उन लोगों को भोजन देकर उनको भेजे थे। நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுள்ள தேவனாக अपना இருக்கிறார். परमेश्वर मन तरसने वाले परमेश्वर है। நீங்க எந்த சூழ்நிலையில தேவனுடைய சமூகத்துக்கு आप வந்தாலும் लोग किस परिस्थिति में परमेश्वर के सम्मुख में आएंगे तो ஆண்டவர் உங்களுக்காக மனதுருகிறவராக இருக்கிறார். परमेश्वर आपके लिए मन तरसेंगे। உதவியற்ற நிலையில இருந்த மனிதர்களின் தேவைகளில் आप लोग को कोई भी मदद करने वाला उस समय में भी அவர்கள் மீதான மனதுருக்கம், उनके ऊपर भी मन तरस कर ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, परमेश्वर का अपना प्यार, அவருடைய இரக்கம், परमेश्वर का अपना कृपा ஆமே ஒவ்வொரு மேல இருக்கிறபடியினால் हर एक के ऊपर रहने की वजह से ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக மனதுருகிறவராக இருக்கிறார். परमेश्वर उन लोगों के लिए तरस खाकर வேதம் சொல்கிறது மாம்சம் பலவீனமானது, अपना वचन बोलते कि अपना शरीर है बहुत कमजोरी हो रहा ஆவிய உற்சாகம் உள்ளது. बट अपना जो आत्मा है वो बहुत सारा उत्सव के साथ है। ஆனபடியால் தேவன் தம்முடைய உற்சாக ஆவியினால் நம்மை தாங்கும்படி செய்கிறவராக இருக்கிறார். इसके लिए परमेश्वर हमें उत्सव के आत्मा के साथ हमें बहुत बल देके आप उनको चलाते हैं। அநேக வேளைகளில் நாம் சோர்ந்து போகிறோம். बहुत सारे समय में आप लोग कमजोरी हो जाते हैं। மனுஷருடைய கவலை அவனை ஒடுக்கும் என்று इंसान சொல்லப்படுகிறது. का दुख उसको मतलब कि छोटा करता है, सुकुटता है। நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விட अपना வேண்டும். जो भी दुख है सारी चीज परमेश्वर के ऊपर रखेंगे। கர்த்தர் உன் பாரத்தை வைத்து விடு, परमेश्वर के ऊपर के तेरा बोझ को रख दे, அவர் உன்னை ஆதரிப்பார். वो तुझे आधार करेंगे। நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். नीतिमान को कभी भी किधर उधर गिरने नहीं देंगे। பாரமான யாவற்றையும் अपने ऊपर का जो भी बोझ है, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு अपने आसपास जितना भी पाप हो सारे पाप को उधार कर, விசுவாசத்தை தோக்கிறவரும் विश्वास को पकड़ कर, ஆமே முடிக்கிறவருமாய் அவரை நோக்கி நாம் பின் செல்ல வேண்டும். विश्वास को पकड़ के आप लोग अंतिम तक आप लोग को सफल करने वाले लोग ஆமே रहना அவரை चाहिए। பின்பற்றுகிறவர்களாக இருக்க परमेश्वर வேண்டும். को पीछा करने लोग की तरह रहना அவரே चाहिए। நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर को हमें पूछताछ करने वाले लोग रहना இந்த चाहिए। உலகத்துல தேவன் தான் நமக்காக மனதுருகிறவராக ये இருக்கிறார். दुनिया में परमेश्वर हमले मन तरसते हैं। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34 வசனம் விதமாக சொல்லுகிறது. मैथ्यू की किताब में 20वां अध्याय में 34 वर्ड्स पे ऐसा बोलता है, அம்மே வாசிங்க. यीशु ने तरस का இயேசு மனதுருகி அவருடைய கண்களை தொட்டார். उसके உடனே அவர் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஹalleluya, हालेलुया। ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு மனதுருகிறவராய் இருக்கிறார். यीशु ने यहाँ पर तरस खाते हुए करके आप लोग देखते हैं। ஆமே அவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள். उन लोग को आँख नहीं दिखता था, बिना अंधे थे उन இயேசு लोग। மனதுருகி அவருடைய கண்களை தொட்டார். यीशु ने तरस खाकर उनके आंखों के ऊपर छुए थे। உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள். तुरंत उन लोग को आँख देखना शुरू हो गया। உடனே அவருக்கு இயேசுக்கு பின் சென்றார்கள். तुरंत उन लोग यीशु के पीछे चलना शुरू किए। ஆண்டவராகிய இயேசு நமக்கு நன்மை செய்கிறார். परमेश्वर यीशु में अपने लिए अच्छाई भलाई அவர் करते हैं, அற்புதங்களை वो செய்கிறார். चमत्कार करते हैं। அவருக்கு நாம் பின் செல்கிறவர்களாக இருக்க उनके வேண்டும். पीछे चलने वाले लोग की तरह रहना चाहिए। மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கக்கூடாது. बिना चरवाई के अपनी बकरी की तरह आप लोग नहीं रहना ஒரு चाहिए। மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தலைவனாக இருப்பது போல एक चरवाई जैसे बकरी के लिए उन लोगों नेता की तरह रहता है, ஆண்டவராகிய இயேசு நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். वैसे ही अपने परमेश्वर हमारे एक अच्छा पिता की तरह है। அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க वो வேண்டும். पिता का वचन को सुनकर अपन को चलना चाहिए। வேத விதமாக சொல்லுகிறது, वचन इस तरह से हमें बोलता है, நான் உபத்திரப்பட்டது நல்லது, मैं तकलीफ का हूँ अच्छा है। உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். आपका जो भी वचन है वो सारी चीजों को मैं
सीख चुका हूँ। நான் உம்முடைய வார்த்தையை அறியாததினால் பல காரியங்களில் அமே பல உபத்திரங்களை சந்திக்கப்பட்டேன். मैं आपका वचन को बिना जाने में बहुत सारी तकलीफ के अंदर गुजर ஆமே गया हूँ। உம்முடைய வசனத்தினால் என்னுடைய வாழ்க்கை புடமிடப்பட்டது. आपकी वचन के अनुसार मेरे जिंदगी को आपने अच्छा स्वरूप दिया है। நான் உபத்திரம் வருமன் வழி தப்பி நடந்தேன். मैं जब भी तकलीफ आता था मैं अपने रास्तों को बिगड़ के गलत रास्ते में चलना शुरू कर दिया। உம்முடைய பிரமாணத்தை காத்துக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். अभी आपका वचन को पकड़ के आपके रास्ते को पकड़कर मैं चलना शुरू किया हूँ। ஆனபடியால் அருமையான தேவ பிள்ளைகளே, इसलिए मैं परमेश्वर के लोगों ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்யும்படியா சில வேளையில சில நெருக்கத்தில் அனுமதிக்கிறார். परमेश्वर हमारे जिंदगी में अच्छा चीज करने के लिए थोड़ी तकलीफ के लिए अपन को झेलने के लिए यही भेजते हैं। சில வேளையில நாம் ஆண்டவருக்கு சாட்சியை நிறுத்தப்படும்படியா சில வேளையில ஆண்டவர் சில சோதனைகளை தருகிறார். बहुत सारे समय परमेश्वर की गवाही के खड़े होने के लिए परमेश्वर हमें तकलीफें देते हैं। வேதம் இதமாக சொல்லுகிறது, वचन इस तरह से बोलता है, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो तकलीफ को सहता है वो मनुष्य भाग्यवान है। சோதனை எனக்கு இந்த பாடுகள் என்று அமை அதிகமாக எனக்கு சாட்சிகளை கேட்டோம். मुझे आप लोग बहुत सारी गवाही दिया, मुझे इतने तकलीफें कर வேதம் சொல்லுகிறது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். वचन बोलता है जो तकलीफ को सहता है वो भाग्यवान है। நீங்கள் பாக்கியவான்கள். आप लोग भाग्यवान लोग हैं। ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். आदि में जो मतलब कि जो सिंपल रहते हैं उन लोग भाग्यवान है। நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். नीति के ऊपर जिसको प्यासा है वो भाग्यवान है। ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். परमेश्वर जब माउंटेन पे जब प्रचार कर रहे थे मत्ती के 5वां अध्याय में ऐसा बोले, அதே போல நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். उसी तरह आप लोग सब भाग्यवान है। தேவன் நம்மை சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். परमेश्वर जितना भी तकलीफ है आपका तो सारी चीजों को झेलने वाले भाग्यवान है। நம்மை இப்படிப்பட்ட சோதனை சகித்தீர்கள். आप लोग इतने सारे तकलीफें को झेल लेते हैं, நீங்கள் பாக்கியவானாக இருக்கிறீர்கள். इसके लिए आप भाग्यवान की तरह है। ஆனா சோதனை அவன் விதமாக சோதனை சகித்த மனுஷன் பாக்கியவான். जो भी तकलीफ को सहता है वो इंसान भाग्यवान है। ஆனா சோதனையிலிருந்து கர்த்தர் அவனுக்கு தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை உருவாக்குகிறார். क्योंकि वो जिस तकलीफ से जाने के लिए परमेश्वर उनको मदद करते हैं। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். परमेश्वर सारे अपनी जिंदगी में जाने तकलीफ से अपन को दूर हटाते हैं। கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக परमेश्वर இருக்கிறார். हमें विजय देने वाले प्रभु होते हैं। நான் என்னுடைய துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு परमेश्वर मैं अपने दुख के अंदर मैं उसके अंदर ही ना घुस के உம்முடைய पड़ूं। சத்திய வசனத்தினால் என்னை உயிர்ப்பித்தீர் என்று சொல்ல முடியாது. आपकी सच्चाई वचन से मुझे जीवित रखे। நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டும். हमारे एक दिन परमेश्वर की सम्मुख की ओर प्रार्थना करना வேத चाहिए। வசனத்தை நம்ம படித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். अपन परमेश्वर की वचन को पढ़कर उसको ध्यान करने चाहिए। ஜீவ வசனத்தினால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ये जीवित वचन के अनुसार परमेश्वर हमारे संग बात करेंगे। சகோதரி சொன்னாங்க, ஆண்டவர் எவ்விதமா என்னுடைய வாழ்க்கை இந்த வசனத்தோடு பேசினார் என்று. जिसे अपने बहन जी ने बोले थे कि परमेश्वर ने इस वचन के अनुसार मेरे से बात किए थे। நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகளில ஆண்டவர் ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். आपने बहुत सारे समय में परमेश्वर के वचन के अनुसार हमसे बात करते हैं। ஆனபடியால் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के सम्मुख में आप उनको आराम से रुकना चाहिए। ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று எல்லா பலவீனங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் परमेश्वर இருக்கிறார். की नाम की महिमा होने के लिए परमेश्वर हमें सारे चंगाई से छुटकारा देते हैं। ஆமென். ஆண்டவராய் இயேசு விதமாக சொன்னார். परमेश्वर यीशु मसीह ऐसा बोलते हैं। மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் मार्क उसके किताब पे पहला अध्याय 40 இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகி என்றார். அல்லேலூயா. परमेश्वर यीशु ने मन तरस कर हमें सहोदरी साक्ष சொன்னார்கள். जैसे अपना बहन जी ने गवाही दी थी, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அவரை சொஸ்தமாக்கும் என்று परमेश्वर சொல்லி. आपकी इच्छा से मुझे चंगाई दो कर நம்முடைய ஆண்டவர் சித்தமுண்டு அவர் சொஸ்தமாக்குகிறவராக இருக்கிறார். अपना परमेश्वर मेरा इच्छा तो चंगाई पा लेकर कर बोलते நாம் हैं। வியாதியாய் இருப்பது தேவ சித்தம் அல்ல. हम कमजोरी पे बीमारी पे रहने वाला परमेश्वर का इच्छा नहीं है। நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு பலனை தருகிறவராக हम இருக்கிறார். परमेश्वर को महिमा करेंगे, परमेश्वर बल देते हैं। ஆனபடியால் ஆண்டவர் நமக்காக மனதுருகிறவராக இருக்கிறார். इसलिए परमेश्वर हमारे लिए तरस खाते हैं। நாம் அவர் நமக்கு மனதுருகிற தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க வேண்டும். हम अपन को तरस खाने वाले परमेश्वर को अपने दिल के अंदर से परमेश्वर को सुटी। அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுடையவர். अपने परमेश्वर तरस खाने वाले प्रभु है। பலவீனமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை நாம் விசாரிப்போம். आप लोग जब कमजोरी रहते दूसरे को आप लोग पूछताछ करेंगे, ஒருவர் விசாரிக்க வேண்டும். एक दूसरे को आप लोग पूछताछ करेंगे। நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவரே நம்மை விசாரிக்கிறவராக हमारा இருக்கிறார். परमेश्वर हम जिस भी परिस्थिति में हमें पूछताछ करते ஆண்டவராகிய हैं। இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகினார். परमेश्वर यीशु ने बहुत सारे लोगों को देखकर उनके ऊपर तरस खाए थे। நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பன் இல்லாத மந்தையாக இருக்க கூடாது. अपने जिंदगी अपने लिए चरवाई ना
रहने के जैसे अपन लोग नहीं रहना चाहिए। மேப்பன் இல்லாத ஆடுகளாக நாம் காணப்படக்கூடாது. बिना चरवाई का बकरियों की तरह अपन लोग नहीं दिखना நம்முடைய चाहिए। ஆண்டவராய் இயேசு நல்ல மேப்பன். अपना परमेश्वर एक अच्छा चरवाई அவரே है, நமக்கு நல்ல மேப்பனாக இருக்கிறார். वही अपने लिए एक अच्छा चरवाई है। நல்ல மேப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். एक अच्छा चरवाई अपने बकरी के लिए अपनी जीवन देता है। மேப்பனாய் இராதவனோ ஓனாய் வரும்பொழுது தப்பித்து ஓடி जो போகிறார். अच्छा चरवाई नहीं रहेगा, जब मतलब कि वो बकरी को खाने के लिए कुछ भी आएगा तो वो भाग जाता है। ஆனபடினால் அந்த தகப்பனுக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். इसलिए हम उस पिता के अंदर पूरा एक दिन जीवित रहना அவன் चाहिए। இயேசு விதமாக மற்ற எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. यीशु मसीह ने मत्ती की किताब 7वां अध्याय पे இயேசு ஆமே வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விஸ்தாரமாய் இருக்கிறது. போதும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. लूकोस की किताब 7वां अध्याय पे 13 वचन। இயேசு அவளை பார்த்து, यीशु मसीह ने उनको देखकर சண்டை போடாங்க. வாசிங்க, ஒருவர் வாசிங்க. उसने देखकर प्रभु को तरस आया और उसने कहा, பைபிள் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13. उसने देखकर प्रभु கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்விதமாய் அந்த விதவை தன் ஒரே பேரான ஒரே மகனை அவள் இழந்து போனாள். जैसे कि यहाँ पर आप लोग विधवा का देख रहे हो, उसने अपने एक ही बेटे को बेटी थी। அவளுடைய நம்பிக்கை எல்லாம் தன்னுடைய மகனை குறித்ததே இருந்தது. उसका पूरा भरोसा उसका बेटे के ऊपर ही था। ஆனா அதே நம்பியிருந்த அந்த மகனும் மரித்து वो போய்விட்டான். जिसके ऊपर भरोसा रखी थी उसका बेटा वही मर गया था। என்று தெரியவில்லை. अभी उसके जीवन में क्या है करके कुछ पता ही ஆனால் नहीं। அவள் விதமான இவள் பக்கம் ஒரு கூட்டம் வந்து इसके கொண்டிருக்கிறது. बाजू में एक बहुत बड़ा भीड़ आता रहा था। இந்த கூட்டமோ துக்கத்தோட வந்து ये கொண்டிருக்கிறது. पूरा भीड़ दुखी होकर आ रहा था। அங்க மரித்து போன வாலிபனை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். वो मरे हुए व्यक्ति का अर्थी को उठाकर उन लोग लेके आ रहे थे। இது மூலமா அவளுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இனி நம்பிக்கையற்றவளாக அவள் வருகிறார். अभी इसके जिंदगी में कुछ नहीं करके ऐसे कमजोर होकर वो आ रही थी। அதற்கு எதிராக இன்னொரு கூட்டம் வருகிறது. तभी उसके सामने एक और भीड़ लोग आ रहे थे। அங்கே உற்சாகமாய் ஆடல் பாடல் பாடி மகிழ்ந்து கொண்டு வருகிறார்கள். वहां पर उत्सव के साथ आनंद के साथ गीत गाकर आ रहे थे। ஆமா, அந்த துக்கமான கூட்டத்துக்கு மத்தியிலே சந்திக்கிறார்கள். वो मतलब कि दुखी के वो भीड़ को लोग देख रहे थे। அவர்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு அவளை பார்த்தாள். तभी उस लोगों को देखते हैं परमेश्वर यीशु ने उनको देखा। கைமண்ணாகிய விதவை அழுது கொண்டு வருகிறாள். तभी वो विधवा रोती आ रही थी। இயேசுவோட விதமாய் அதை சுமந்து கொண்டவர்களை நிறுத்தினார். परमेश्वर से जो आरती को उठाकर लेके आ रहे थे उनको रुकाए थे। இயேசு உடனே அவர் அறிந்து கொண்டார். परमेश्वर तुरंत जान चुके थे क्या है அந்த करके। பாடையை தொட்டார். परमेश्वर ने वो मरा हुआ उसका அதை கொண்டு போனவர்கள், அதை சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றார்கள். वो जो लेके जा रहे थे उन लोग रुके थे उधर। இயேசு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார். परमेश्वर सिर्फ एक ही वचन बोले थे, வாலிபனே எழுந்திரு. ए युवक उठ जा। அவன் மரித்து போன மனிதன் உடனே எழுந்து நின்றார். जो मरा हुआ था वो तुरंत उठकर बैठा था। ஆண்டுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் கொடுக்கும். परमेश्वर का वचन अपने जिंदगी में जीवन देता है। நம்முடைய வியாதியின் பலவீனத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஜீவனை தருகிறார். अपने शरीर में कमजोरी पे अपन को छुटकारा देता है। ஆண்டுடைய வசனம் நமக்கு உயிர் கொடுக்கிறதா परमेश्वर का இருக்கிறது. वचन अपन को जीवन देता है। கர்த்தருடைய சத்தம் காதேசு வனாந்தரத்தை அதிர பண்ணும். परमेश्वर की आवाज पूरा दशरथ को पूरा हिलाता है। கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈட பண்ணும். परमेश्वर की आवाज बहुत सारे लोगों को अपने आप खींचता है। கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். परमेश्वर की आवाज पूरा झाड़ों को पूरा तोड़ता है। ஆண்டவராய் இயேசு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார். परमेश्वर सिर्फ एक ही वचन बोले थे, வாலிபனே எழுந்திரு. ए युवक उठ जा। இயேசு அவள் மேல் மனதுருகிறபடினா परमेश्वर ने उसके ऊपर तरस खाया था। அந்த வாலிபன் எழுந்திருந்தான். वो युवक ने उठ गया था। அவளுடைய நம்பிக்கை அற்றுப்போன அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் ஜீவன் கொடுத்தார். उसका जिंदगी में भरोसा खो गया तो उस जिंदगी में परमेश्वर ने भरोसा दिया था। அவளுடைய துக்கம் சந்தோஷமாக परमेश्वर ने மாறினது. उसका दुख को आनंदित में बदल दिए அவருடைய थे। சமூகத்தில் வந்த ஒவ்வொருடைய
வாழ்க்கையிலும் கூட परमेश्वर के सम्मुख में आए हर एक जन के ஆமே जिंदगी में பெரிதான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ये बहुत सारी परिस्थिति में परमेश्वर हमें विजय देते हैं. சோதனை நேரத்தில் நம்முடைய சரீரம் நமக்கு ஒத்துக்கொள்ளாது. बहुत सारी तकलीफों से अपने जिंदगी अपने शरीर अपन को ये नहीं सहायता नहीं करती அதிகமாக है. தூங்க சொல்லும். अपन को बहुत ज्यादा सोने के लिए बोलता है. ஆமே அது தூங்கமாய் தூக்கத்தை தான் அதிகமாக விரும்ப சொல்லும். वो बहुत सारा सोने को ही प्यार करने के लिए बोलता है. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே लेकिन अपने जिंदगी अपने प्रिय लोगों அந்த தூக்கத்தை நாம் களைய வேண்டும். वो सोने को अपन को छोड़ना चाहिए. நமக்கு எதிராக வருகிற சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும். अपने विरोध कितना भी अपना कठिनाई और उससे अपन को विजय पाना चाहिए. அந்த வியாதியின் பலவீனத்தில் அதிகமா தூக்கம் தான் நம்மை விரும்பும். अपने शरीर में कभी कोई कमजोरी है तो अपन को सोने के लिए बहुत मन करता है. எப்போது தூக்கமா இருக்கணும் அந்த தூக்கம் நம்மை கவிக்கொள்ளும். अपन को हमेशा सोने की तरह ही रहता है. वो सोना अपन को उसमें अंदर निकल जाएगा. அந்த சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். अपन को अगर उससे अपन को जीतना है तो நமக்கு எதிராக வருகிற போராட்டத்தில் நாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். अपन को विरोध आने वाले जो हर एक चीजों से अपन को परमेश्वर का आत्मा को पाकर विजय पाना है. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு வெற்றி பெற நாம் விதமாக ஜெபிக்க வேண்டும். परमेश्वर की आत्मा को पाकर अपन को विजय पाने के लिए इस तरह से प्रार्थना करना அப்படிப்பட்ட चाहिए. சூழ்நிலையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் उस परिस्थिति में अपन को विजय पाना है तो முதலாவது விழித்திருக்க வேண்டும். अपन को बिना सोए हुए जाग कर रहना चाहिए. இரண்டாவது நாம் ஜெபிக்க வேண்டும். दूसरा अपन लोग प्रार्थना करने चाहिए. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயம் தருகிறவராய் परमेश्वर இருக்கிறார். सारी चीजों में अपन को विजय देता है. ஜெயம் கொடுக்கிற இயேசு ஆமே விதமாக அந்த விதவையின் வாழ்க்கையில் எதிராய் வந்த பொழுது विजय देने वाले परमेश्वर उस विधवा के सामने आए थे. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கொடுத்தார். उसके जिंदगी में परमेश्वर ने एक छुटकारा दिया था. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாத்தானான अनेक காரியங்களை சோதனை கொண்டு வருகிறார். आज अपने जिंदगी में शैतान बहुत सारी तकलीफें लेके आता है. ஆமே अनेகருடைய வாழ்க்கையில தூக்கத்தை கொண்டு வருகிறார். बहुत सारे की जिंदगी में नींद को लेके आता है. बहुत நாம் அதிகமா எழும்பி ஜெபிக்க விடாதபடி சோதனை கொண்டு வருகிறார். हम उठकर प्रार्थना ना करने के लिए आप उनको बहुत सारी तकलीफें लेके आता है अपनी जिंदगी में. சோதனைக்காரனுக்கு இடம் கொடாதபடி அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். इसके लिए जो भी तकलीफ आते है उसको आप उनको अनुग्रह ना करके उसके विरोध करे रहना है. ஏனெனில் உங்கள் எதிராளியே பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். आपके विरोधी कैसा है करके उसको कैसा भी करके झुकाने के शैतान आपके ऊपर रास्ता ढूंढ रहा है. அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படியாவது நம்மை விழுங்க வேண்டும் என்று शैतान का इच्छा क्या है करके कैसा भी करके उसको अपने आप उसको அவன் சுற்றி சுற்றி திரிகிறார். वो आपके विरोध घूमते घूमते आ रहा है. அப்படி நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். इसलिए आप उनको अच्छे बुद्धि रहने वाले लोग की तरह आप उनको जागते रहना நாம் चाहिए. ஜெபமணியர்களாக இருக்க आप வேண்டும். प्रार्थना करने वाले लोग की तरह रहना चाहिए. எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனம் விதமாக சொல்லுகிறது. एफेसियर की किताब में 6 अध्याय पे 10वां वचन में ऐसा लिखा है. விதமாக சொல்லுகிறது. इस तरह से बोला गया है. கடைசியாக சகோதரரே ये अंतिम पे मेरे भाई கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर की आवाज से जागृत हो जा. கர்த்தருடைய வல்லமையில நாம் பலப்பட வேண்டும். परमेश्वर की आप उनको सामर्थ पे आप उनको बढ़ना चाहिए. கர்த்தருடைய சத்துவத்தில் அவருடைய வல்லமையில நாம் பலப்பட வேண்டும். परमेश्वर की सामर्थ के अंदर से आप उनको बल पाना चाहिए. அந்த வல்லமை இல்லனா நாம் சோர்ந்து போய் अगर விடுகிறோம். परमेश्वर की सामर्थ अपने अंदर नहीं रहेगा तो आप लोग दुखी हो जाएंगे. அவருடைய பலன் இல்லனா நம்முடைய வாழ்க்கையில அப்படியே சோர்ந்தடைய பண்ணி परमेश्वर का விடுவார். बल अपने अंदर नहीं रहेगा तो आप लोग वैसे ही दुखी हो जाएंगे. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார். इसलिए परमेश्वर बोलते हैं ஆமே நம்முடைய வாழ்க்கையில ஆமே करेंगे. சேர்க்கும் என்று சொல்லுகிறது. जो फटफट काम करता है उसके आज पैसे को इकट्ठा करेगा. ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று एक जन आनंद சொல்லப்படுகிறது. नहीं रहेगा तो बच्चन संगीतों को गीत गाएगा. ஆனபடினா எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. इसके लिए हमेशा आनंद रहने के लिए परमेश्वर अपन को बल देगा. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் விசாரிக்கிற நல்ல ஆசாரியராக இருக்கிறார். हमारा परमेश्वर हर एक चीज पूछने के लिए अपना अच्छा आचार्य की तरह है. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை விசாரிக்கிற ஆசாரியராக இருக்கிறார். हमारा क्या क्या बल है क्या क्या पूछताछ करेगा अच्छा வாசிக்க வேத விதமாக சொல்லுகிறது. आप लोग ऐसा पढ़ेंगे Book of Hebrews chapter 4 verse 15. बुक ऑफ एब्रू के चैप्टर पे 4 அதிகாரம் 15 வசனம். 14 अध्याय पे 15 वचन. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். हमारे लिए क्या व्याजुक है. அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியர். वो बिना पाप को एक अच्छा व्याजुक है. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியன் இருந்தான். पुराने जमाने में एक अच्छा व्याजुक रहते थे. அந்த ஆசாரியனிடத்தில் நம்முடைய எல்லா குறைகளையும் ஆமே அறிக்கை செய்வோம். वो व्याजुक के पास जाके अपने सारे दुखी को अपन उनके पास बता देते. ஆனா அது பாவமுள்ள ஆசாரியன். लेकिन वो पाप का व्याजुक था. ஜனங்கள் ஆடுகளை கொண்டு வருவார்கள். लोग अपना बकरी को लेके आते थे. அல்லாவிட்ட பிராக்களை கொண்டு வருவார்கள்.
வருவார்கள் अपना पक्षी को लेके आते थे அழகா காப்பிடி பயிரை கொண்டு வருவார்கள் नहीं तो उन लोग का फार्म में जो भी मतलब कि हुआ था उसको लेके आते थे பாவங்கள் நிவர்த்தி ஆவதற்காக उनका पाप को उनको छुटकारा पाने के लिए ஆடுகள் மேல தன் கைகளை வைத்து பாவத்தை அறிக்கை वो செய்வார்கள் अपने बकरी के ऊपर अपने हाथ को रखकर उनका पूरा पापों को उसके ऊपर पेश करेंगे ஆனா அந்த ஆசாரியனோ लेकिन वो व्याजुक பாவமுள்ள ஆசாரியன் தான் लेकिन वो भी पापी का व्याजुक था அந்த ஆடுகளை கொண்டு போய் அவன் பலி செலுத்துவார் ये बकरी को लेके जाके वो बलि देता था இந்த परमेश्वर के लिए பாவங்கள் இந்த ஆடுகள் சுமந்து கொண்டு போகும் ये पूरा पाप ये बकरी उठा के लेके जाता இது था பழைய ஏற்பாட்டின் முறைமையாய் இருந்தது ये अपना पुराने जमाने का ये ஆனா புதிய ஏற்பாட்டிலோ बट नया जमाने में ஆண்டவராகிய இயேசு நமக்கு பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்தார் परमेश्वर हमारा पाप को उठाने के लिए पृथ्वी के परमेश्वर आए थे மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார் सच्चाई में परमेश्वर हमारे पाप को उनके कंधे के ऊपर लेके उन्होंने ये किए थे क्षमा நம்முடைய किए थे நோய்களை ஏற்றுக்கொண்டார் हमारा पूरा बीमारी को उन्होंने अपने ऊपर அவருடைய लिए थे தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் परमेश्वर के अपन को जो भी रोग था उससे आप लोग चंगाई पाए थे ஆனபடினால் इसके लिए परमेश्वर பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் हमारे पास अभी बिना पापी का अच्छा व्याजुक है अपने पास நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர் அல்ல अपना कमजोरी के देखकर वो व्याकुल होने वाला नहीं है நம்ம अनेक வேளையில ஐயா அப்பா உங்களுக்கு அப்படி ஆயிட்டா अरे अपन बहुत अरे आपको ऐसा हो गया क्या நம்ம இப்படி ஆயிட்டா अरे ऐसा हो गया क्या நம்ம இப்படி சொல்றவங்க ஒண்ணுமே சொல்லலையேம்பா अरे ऐसा बोल रहे लोग कुछ बोले ही नहीं சிலவங்க ஆயிட்டிங்க அப்படியா அப்படி अरे बहुत सारे अच्छा एक्टिंग करता अरे वैसा क्या அப்படி ஆயிட்டா अरे वैसा हो गया क्या ஆயிட்டா ऐसा हो गया क्या இது மனுஷங்க இயல்பு ये इंसान का अपना एक रूप है மனிதர்கள்மே ये விசாரிக்கிறவர்கள் इंसान ऐसे अपन को पूछताछ ஆனா करते हैं ஆண்டவராகிய இயேசுவோ लेकिन परमेश्वर हमसे அவர்கள் சொல்லுகிற பலவீனங்களை குறித்து परमेश्वर जो बोलते हैं उन लोगों की कमजोरी को देखकर நம்முடைய ஆண்டவர் பரிதபிக்க மாட்டார் परमेश्वर हमें देखा ऐसा नहीं पूछते நம்முடைய பிரதான ஆசாரியா இருக்கிறவர் परमेश्वर हमारा अच्छा व्याजू करने के அவர் होते எல்லா விதத்திலும் वो सारे चीजों से நம்மை போல वो சோதிக்கப்பட்டிருக்கிறார் हमारे संग वो भी मतलब की कठिनाई पाए நம்மை थे போல பாடுபட்டு वो இருக்கிறார் भी अपने से पूरा तकलीफें सहे थे ஆனபடினால் इसके लिए சோதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் जो भी இருக்கிறார் तकलीफ है परमेश्वर उनके लिए मदद करेंगे எந்த மனிதன சோதனை சகித்தவடினால் தான் அவருக்கு தெரியும் जो भी इंसान अगर वो तकलीफ आएगा तो उसको कभी पता चलेगा நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சோதனை நம்முடைய பலவீனங்களை அவன் ஒருவர் சகித்தாதான் அவர்களுக்கு தெரியும் இந்த பலவீனத்தை குறித்து अगर अपनी जिंदगी में कोई अपनी जो तकलीफ है वो तकलीफ अगर वो सहेगा कभी उसको पता चलेगा நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் लेकिन परमेश्वर यीशु से अपने पूरे पापों को अपने ऊपर उठा लिए थे அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் वही अपने बलवीन को अपने ऊपर लिए थे இப்படிப்பட்ட பாடுகளை அவர் சகித்திருக்கிறார் ऐसा पूरा कठिनाई को परमेश्वर ने सहे थे ஆனபடினால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் इसलिए जो भी तकलीफ से गुजरे परमेश्वर उनको मदद करते हैं ஆண்டவர் நம்ம எல்லா நெருக்கங்களிலும் அவர் நமக்காக நெருக்கப்பட்டார் परमेश्वर सारे तकलीफ है वैसे वो भी गुजरे थे அவர் நமக்காக ஒடுக்கப்பட்டார் परमेश्वर हमारे लिए सिकोट के रखे गए थे அவே நாமும் அவரை எண்ணாமற் போனோம் हम भी परमेश्वर को गिनती नहीं करते जा रहे அவரோ நமக்காக தம்மை தாமே ஒப்பு लेकिन கொடுத்தார் परमेश्वर अपने लिए उन्होंने अपने आप को अर्पण किए थे அருமையான தேவ பிள்ளைகளே हे प्रिय परमेश्वर की நம்முடைய लोगों ஆண்டவர் நமக்காக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் हमारा परमेश्वर हमारे लिए मदद करने के लिए रहे அவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக பரிதபிக்கிறவராக இராதபடி वो अपने बलवीन पे अपने लिए बिना भी रहने वाले की तरह அந்த பாடுகள் அவரே ஏற்றுக்கொண்டபடியினால் वो पूरे तकलीफ को परमेश्वर अपने आप उठाकर அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் उन्होंने जो भी तकलीफ है परमेश्वर उनको मदद करते हैं நம்முடைய ஆண்டவர் வல்லவர் अपने परमेश्वर सामर्थ्य है நம்முடைய ஆண்டவர் நல்லவர் अपने परमेश्वर बहुत अच्छे हैं அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர் वो आप उनको मदद करने के लिए बहुत अच्छे हैं இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் अपना परमेश्वर आजकल कभी भी नहीं बदलते ஆனபடினால் அவர்கள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் ஏவெறிந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடி காக்கிறவர் इसलिए अगर पहाड़ हटा चट्टान टूटा परमेश्वर का कृपा अपने ऊपर से कभी भी नहीं हटेगा ஹல்லேலூயா இயேசு எப்படிப்பட்டவர் परमेश्वर कैसे है அவர் மாறாதவர் वो कभी भी नहीं बदलते நான் கர்த்தர் நான் மாறாதவர் अपना परमेश्वर कभी भी नहीं बदलते ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி இருக்கிறார் इसके लिए याकूब के बेटे लोग होने लिए आप लोग நான் கர்த்தர் நான் மாறாதவர் अपना परमेश्वर कभी भी नहीं बदलते ஆகையால் என் மகிமை நான் விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொல்லி இருக்கிறார் इसलिए परमेश्वर बोलते कि मैं अपनी महिमा को कोई भी मूर्ति के ऊपर नहीं दूंगा பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொல்லி இருக்கிறார் ये सोना चांदी सारी चीजें मेरे आई है நம்முடைய ஆண்டவருக்குரியதான மேன்மையாக இருக்கிறபடியால் अपना परमेश्वर की महिमा की चीजें के रहने के कारण ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் परमेश्वर को महिमा देने वाले लोग की तरह आप लोग रहना चाहिए கர்த்தர் உங்க வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் परमेश्वर अपने
जिंदगी में महिमा की काम करने के लिए बहुत अच्छे हैं। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல மனிதர்கள் மனம்போன காரியங்களுக்காய் ஆமே அலைந்து திரிகிறார். आज आप लोग देखते हैं कि दुनिया में लोग कैसे भी मन फिराई की चीजें करते आ रहे हैं। அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல उन लोग இருக்கிறார்கள். बिना चरवाई की तरह ही लोग हैं। மேய்ப்பனுள்ளவர்களாகிய நீங்களும் நானும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். एक अच्छाई चरवाई रहने वाले आप लोग और हम उन लोगों के लिए प्रार्थना करना இந்த चाहिए। தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு. ये सब मंडी पे नहीं रहने वाले दूसरी बकरी को यहाँ पर आने के लिए हम लोगों को प्रार्थना करना चाहिए। அவர்களை இந்த தொழுவத்தில் வந்து நம்மை ஆராதிக்க வேண்டும். उन लोग भी ये मंडी पर आकर परमेश्वर की आराधना करना चाहिए। அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு தலைவனாக ஆண்டவராய் இயேசு இருக்க வேண்டும். उनकी नेता की तरह परमेश्वर अपना यीशु मसीह रहना चाहिए। எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். सारे लोग उद्धार पाकर परमेश्वर के नाम को जानने के लिए उन लोगों के लिए मदद करना चाहिए। கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முழுமையாய் ஆராதிக்க வேண்டும். आज परमेश्वर को आराधना करें आप लोग और हम पूरा दिल से परमेश्वर को आराधना करना चाहिए। பாட்டு பாடுவாங்க, மழையானாலும் வெயிலானாலும் நாங்க தொண்டு செய்வோம் என்று பாட்டு हम பாடுவாங்க. गीत गाते हैं, अरे धूप भी रहेगा तो भी बारिश भी रहेगा तो परमेश्वर हम आपका सेवा करेंगे। கொஞ்சம் மழையை தூத்துனது ஆட்களே காணும். थोड़ा बारिश अगर हो गया कि लोग यहाँ पर दिख रहे ही नहीं है, எங்க ஓடி பிடிக்க अरे போறாங்க? किधर जाके उन लोग भाग के पकड़ने वाले हैं। பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. विश्वासी लोग वैसे नहीं रहना தேவ चाहिए। சமூகத்துல வர வேண்டும். हम परमेश्वर के समूह के अंदर आना கர்த்தரை चाहिए, ஆராதிக்க வர வேண்டும். परमेश्वर को आराधना करने के लिए आना चाहिए। இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். इस लोगों के लिए मैं अपने लिए चुना हूँ। இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். इन लोग मेरा स्तुति को बोलते आएंगे। கர்த்தரை குறித்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். परमेश्वर के ऊपर एक भरोसा अपने अंदर रहना चाहिए। ஆண்டவரை குறித்த வைராக்கியம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். परमेश्वर के ऊपर एक भरोसा अपने अंदर उठना चाहिए। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे मेरे परमेश्वर के लोगों, ஆனபடியால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்கணும். हम अपनी जिंदगी में परमेश्वर को सुनकर चलने चाहिए। இன்னைக்கு ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை போடுகிறவர்களா இருக்கிறோம். आज हम परमेश्वर को ये सलाह देने वाले लोग की ஆண்டவரே तरह இது हैं। அப்படி செய் இப்படி செய் ஆண்டவரே. अरे परमेश्वर आप इसको वैसे करो ऐसा करो। உமக்கு ஒண்ணு தெரியாது ஆண்டவரே. परमेश्वर आप कुछ नहीं जानते हो। ஆண்டவரே எல்லாம் எனக்கு தான் தெரியும் ஆண்டவரே. अरे परमेश्वर सारी चीजें मैं ही जानता हूँ। ஆண்டவர் சொல்றார், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, परमेश्वर बोलते हैं कि कान को बना वो नहीं सुनेगा क्या, மூக்கை உண்டாக்கினவர் முகராரோ, जो मतलब कि नाक को बना है उसको स्मेल नहीं आएगा क्या, காலை உண்டாக்கினவர் நடவாரோ, जो पैर को बने वो नहीं चलेगा क्या। நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். अपना परमेश्वर सारी चीजों को जानते हैं। நம்ம அப்படி இல்ல, हम वैसे नहीं है। எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றோம். अरे सारी चीज मैं ही जानता हूँ कर बोलते हैं। இதுவரைக்கும் நமக்கு தெரியும் என்று சொன்னா ஒன்று தெரியும் என்று அர்த்தம். अभी तक हम बोलते हैं कि मुझे सब जानता है, मैं जानता हूँ कर बोलते அருமையான नहीं தேவனுடைய பிள்ளைகளே, जानते। ए मेरे परमेश्वर நம்ம के लोगों, ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது हम परमेश्वर की सम्मुख में आने के நம்மை समय में தாழ்த்துவோம். हम अपने आप को झुकाकर, ஆண்டவர் தாழ்வுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். परमेश्वर जो अपने आप को झुकाता है परमेश्वर उनको कृपा करता है। நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும் நமக்கு ஒன்றும் தெரியாது. हमारे जिंदगी अगला क्या करना है करके हम कुछ नहीं जानते। நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு போதித்து நம்ம நடத்த வேண்டும். हमारा परमेश्वर ही हमें शिक्षा देकर हमें चलाना चाहिए। அவருடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். परमेश्वर की सलाह के लिए हमें रुकना चाहिए। ஆனபடியால் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு மனுஷன் பெரிய ஆள் ஆயிட்டா. इसलिए इंसान आज बड़ा हो गया। கடவுளே விலைக்கு வாங்குறாங்க. वो परमेश्वर वो भगवान को ये पैसा देकर लेता है। இன்னைக்கு மனுஷன் கடவுளை விலைக்கு வாங்கிடுறான். आज इंसान पैसा देकर भगवान को लेता है। நம்முடைய ஆண்டவருக்கு கரையும் கொடுக்க முடியாதுங்க. अपन अपने परमेश्वर को कभी भी कुछ भी அவர்தான் நம்ம விலைக்கு வாங்கி இருக்கிறார். परमेश्वर ही हमें अपने खरीदे। அவர்தான் தம்முடைய இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். परमेश्वर ने उनकी लहू दाकर अपन को छुटकारा देकर கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்களே. अपन लोग परमेश्वर के लिए क्रिया देकर अपन लोग ஆகையினால் ஆவியினால் சரீரத்தினால் கர்த்தரை கனமட வேண்டும். इसलिए अपन परमेश्वर का कभी भी अपन को महिमा करना चाहिए। அது எப்படி எல்லாருக்கு முன்னால பாடுவேன்? वो कैसे मैं सबके सामने गीत गाऊंगा? அதற்கு முன்னால எல்லாருக்கு முன்னால எப்படி ஜெபம் பண்ணுவேன்? मैं कैसे परमेश्वर के सारे लोगों के सामने प्रार्थना करूंगा? அதற்கு முன்னால அது எப்படி செய்வேன்? मैं कैसा वो करूंगा? ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன். मैं कुछ भी नहीं करूंगा। ஒண்ணுமே தெரியாது. मैं कुछ भी नहीं जानता हूँ। அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. अरे इन लोग कुछ भी नहीं जानते। இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கணக்கு போடுறோம். आज वैसे आप लोग अपनी जिंदगी में आप लोग गिनती करते हैं। நம்ம இதுவரை நடத்தி வந்தவர் நம்முடைய ஆண்டவர். हमें अभी तक चला के लेके आने हमारा परमेश्वर है। தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் அவருடைய கண்கள் ஆமே நம்முடைய கருவையா கண்டது. अपनी माँ के पेट पे जब आप लोग पैदा हुए थे कभी से परमेश्वर की आंख अपने ऊपर है। நம்முடைய ஆமே தாயின் கருவிலே ஆமே ஒரு அவை உருவாகுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை கண்டுபிடித்தார். अपनी माँ के पेट के अंदर अपन आने के पहले परमेश्वर अपने ऊपर उनकी आंख रखे थे। அவரே எல்லா ஆழங்களையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर सारे गहराई को जानते हैं। ஆனபடியால் அவருக்கு முன்பதாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். इसलिए परमेश्वर के सामने अपने आप को अर्पण करना நம்மை चाहिए। தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். हमें आपको झुकाकर रखना ஆண்டவர் चाहिए। எரேமியாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். परमेश्वर यिर्मयाह को देखकर ऐसे बोलते நான் हैं, உன்னை தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் என்றார். मैं तुझे जब तू तेरा माँ का पेट पे था कभी मैं तुझे अपने लिए भविष्यवाणी की तरह
चुना गया था। அதுபடியால் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமே கர்த்தரை ஆராதிக்க மகிழ்ச்சியின் கூட்டமாய் நாம் காணப்பட வேண்டும். इसलिए परमेश्वर को आराधना करने के लिए आनंदित की लोगों की तरह आप लोग रहना चाहिए। அந்த விதவை கண்ணீரோடு வந்த பொழுது அவருடைய துக்கத்தை மாற்றி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய படுக்கை அவருடைய மகனுடைய படுக்கையை மாற்றி ஆண்டவரை உயிரோடு எழுப்பினார். वो विधवा जब आंसू से आई थी, परमेश्वर ने उसको आंसू को हटाकर उसके बेटे को फिर से जन्म दिया था। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் आज வந்திருக்கிறார். फिर से अपनी जिंदगी मतलब कि चमत्कार लेके आने के लिए परमेश्वर आए हैं। உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர் வந்திருக்கிறார். आपके दुख को आनंदित पे बदलने के लिए परमेश्वर आए ஆண்டவரே हैं। நமக்காக நல்ல ஆமை வைத்தியராக இருக்கிறார். परमेश्वर ही हमारे लिए एक अच्छा डॉक्टर है। அவரே நமக்கு பெரிய ஆமே தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியராக वो ही இருக்கிறார். हमारे लिए चुना गया अच्छा व्याकुल है। நம்முடைய பலவீனங்களில் எல்லாவற்றையும் அவரே அறிந்திருக்கிறார். हमारा शरीर पे कितना भी कमजोरी है वो सारी चीजें परमेश्वर जानते हैं। நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद से आपको स्तुति देते हैं। மனதுருகிற தெய்வமானபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आप तरस खाने वाले प्रभु के आपके लिए धन्यवाद देते ஆண்டவரே हैं। ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் விடுவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपके हर एक व्यक्ति को आप छुटकारा दिए उसके लिए धन्यवाद देते हैं। வேதனை நீங்கி சுகமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर दुखी को हटाकर आनंदित देते हैं उसके लिए धन्यवाद दे रहे हैं। கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? परमेश्वर आपने इतना अच्छे मदद किया, हम लोग उसके लिए क्या कर सकते हैं? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்கப்பா. उद्धार का रास्ता रहकर अपन परमेश्वर के अंदर हर एक जन अपन परमेश्वर की स्तुति ஒவ்வொரு करेंगे। ஜனங்களை மனதுருகும்படியாய் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். हर एक लोगों को तरस खाने के लिए परमेश्वर हमसे प्रार्थना करो। ஆண்டவரே கண்ணிருந்தும் காணாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சந்திப்பீராக. परमेश्वर आके फिर भी नहीं देखने वाले हर एक व्यक्ति को आप ही देखो। செவிகள் இருந்தும் செவிகள் ஆமை கேட்காத பிள்ளைகளை சந்தி ஆண்டவரே. परमेश्वर जो कान है बट नहीं सुनते उन लोग के ऊपर ही आप ही देखो। எப்படியாயினும் ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. कैसा भी करके ये लोग उद्धार पाने दो प्रभु। உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க கிருபை செய்வீராக. आपको आराधना करने के लिए मदद करो प्रभु। உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. आपके समूह में हर एक लोग उनके नाम लेके आशीर्वाद करो प्रभु। எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारी स्तुतियां आदर आपको ही देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना देते हैं।